அதே சமயத்தில் சொல்றாரு, துன்பமே இல்லாத சொகுசான வாழ்க்கையை மட்டும் எதிர்பார்க்கவே பார்க்காதீர்கள். யாராவது என்னை பின்பற்றினால், யாராவது என்னை சொன்னாங்கன்னா, இயேசு இந்த சீடர்களுக்கு சொகுசான வாழ்க்கை, நல்லதொரு வாழ்க்கை, பஞ்சுமெத்தையில் படுக்கிறது, இதில் மட்டுமே இயேசு அவங்களுக்கு கொடுத்தது கிடையவே கிடையாது. என்கிட்ட நீங்க வரீங்கன்னு வைங்களேன், இதெல்லாம் நடக்கும். மனித நேயத்தோடு வாழ்ந்தால் பல இழப்புகளை நீங்கள் சந்திப்பீர்கள். நற்செய்தி விழுமைகளை முதன்மைப்படுத்தி வாழ்ந்தால் ஏராளமான தொல்லைகள் உங்களுக்கு வரும். ஒதுங்கி வாழ்ந்தாலும் வாழ முடியாது, பின்வாங்க முடியாது. கிறிஸ்துவுக்காக எனக்காக வாழ்வதால் உங்களுடைய பொருட்களுக்கு சேதம் உண்டாகலாம், உங்களுடைய பெயரை தூற்றலாம், உறவுகள் உங்களை புறக்கணிக்கலாம், சலுகைகளை இழக்கலாம், பதவி இல்லாமல் போகலாம், காவல் நிலையமும் நீதிமன்றம் உங்களை இழுத்து செல்லலாம், குடும்பமே காட்டி கொடுக்கலாம். அஞ்சாதீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க, உங்களை எவராலும் வெல்ல முடியாது. இதுதான் கடவுள் சொல்றாரு. அதனால தான் இன்னைக்கு நல்லா நினைச்சு இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், ஒன்னே ஒன்று செய்யுங்க, பொறுமையோடு இருங்கள். பொறுமை. இந்த நிலக்கரியும் வைரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நிலக்கரியும் வைரமும் எப்பவுமே பூமிக்கு அடியில் தான் இருக்கும், பூமிக்கு அடியில் தான் இருக்கும். இந்த நிலக்கரி இருக்கு இல்லையா, அந்த நிலக்கரி ரெண்டுமே இருக்கும். பூமி அந்த நிலக்கரி என்ன பண்ணுன்னா, பல நூற்றாண்டுகளாக நிலக்கரி பூமியோட அழுத்தத்தால டக்குன்னு வெளியில் வந்துடும். அது நிலக்கரியாக மாறிடும். ஆனால் பல ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள், பற்பல நூற்றாண்டுகள் பூமிக்கு அடியிலேயே இருக்கிற அந்த பொருள் தான் வைரமாக வெளியில் வரும். அதனால தான் நினச்சிக்கிறது, இந்த வைரத்தை போல பொறுமையோடு இருக்க வேண்டும். அதனால தான் சொல்லுவாங்க, நம்மளெல்லாம்